அடுத்தது ஃப்ரண்ட் போர்ஷன். இதுதான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்கணும். இப்போ எந்தெந்த இடத்துல நீங்கள் டாட் பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க, ஒரு சிலர் மறந்து நம்ம மார்க் பண்ணனதுலேயே கூட போட்டுடலாம். அப்படி போட்டால் உங்களுக்கு அந்த கிராஸ் வந்து, அதாவது டாட் வந்து கரெக்டாக வராது. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டிருப்போம். இந்த பாயிண்டில் ஷார்ப்பாக கொண்டு வந்து நீங்கள் டாட்டை வந்து நிறுத்தணும். அதே மாதிரி இங்கே ரொம்ப இப்படி வளைச்சோ இல்லை இது பண்ணியோ அப்படி போட்டுறக்கூடாது. கரெக்டான ஷேப்பில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு இந்த டாட் பாயிண்ட் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் தெரியலன்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்டில் தான் நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து டாட் பிடிக்கிறேன். இந்த நாட்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க. ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இப்படி எடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் இது கட் பண்ண தேவையில்லை. அதை அப்படியே ரிட்டன்னு இப்படி திருப்பி கொண்டு வந்துடுங்க. இதை கொண்டு வரும்போது இதை இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா டாட்டில் எப்பவுமே அந்த இடத்துல நீங்கள் இது போட்டிங்க, டேக் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இடம் ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும். இல்லாட்டினா கரெக்டாக வராது, சுருக்கம் வந்துடும். அதனால் இந்த இடத்துல நான் ரிட்டனாக ஸ்டிச்சஸ் அப்படியே கீழே கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சைடு டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக எங்கே நாச் இருக்கோ அதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இங்கே எந்த இடத்துல மார்க் இருக்கோ அதையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும். இதுக்கு பேக் ஸ்டிச் போடுங்க. இங்கே ஷார்ப்பாக இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே திருப்பி கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு இந்த முன்னாடி வந்து லைட்டாக நீங்கள் கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன அலைன்மெண்ட் வரும். ஏன்னா இது வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே அவுட்டரில் ஒரு 4 இன்ச் விட்டுருக்கோம். அப்போ நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த டாட் பிடிக்கணும் அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த லைன் வந்து கொஞ்சம் இது ரெண்டும் செட் ஆகாது. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக எப்படி உங்களால் பிடிக்க முடியுதோ, அல்லது இந்த நாச்சுக்கு நேராக எப்படி டாட் பிடிக்க முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அளவுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ம் ஹோல். இந்த கிராஸ் இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வந்துடும். இந்த கிராஸ் லைட்டாக வந்துருச்சு அப்படின்னா இதை ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல அலைன்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டாக இதை வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மட்டும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக பிடிக்க தேவையில்லை. அதே மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு முடியுதோ அப்படியே கொண்டு வந்துட்டு அதிலே ரிட்டன் கொண்டு போயிருங்க. அந்த ரிட்டன் கொண்டு போகிறது மறுபடியும் அந்த இடத்துல ஒரு வளைவான ஒரு ஷேப்பை வந்து கொண்டு வந்துடக்கூடாது. அதனால் அதையும் கரெக்டாக அந்த தையல் மேலேயே போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது இந்த இடத்துல சுருக்கம் வந்துடக்கூடாது. இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடு தள்ளி விட்டுக்கோங்க. இதை கீழ் பக்கமாக தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பிடிச்சாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பிடிச்சிக்கலாம். இந்த லைன் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதையும் அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்தது சைட் டாட்டு. இதை கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் தள்ளி வரும். இதையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போடுங்க. இந்த ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கோணையாக போயிடுச்சுன்னா முன்னாடி போர்ஷன் வந்து ஈவனாக வராது, ஏற்றியும் தாத்தியும் இருக்கும். அப்புறம் நம்ம அதை கட் பண்ணும்போது நமக்கு ஃபிட்டிங் வந்து மாறும். டாட்டினோட அளவுமே ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து சுருக்கமாக தான் இருக்கும்.
அதனால என்ன அளவு பிடிக்கணுமோ அந்த அளவு தான். இது 1/4 இன்ச்சுனா இது 1/4 இன்ச்சு. இந்த டாட் என்ன அளவோ அதே அளவு தான். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டாட் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சிலருக்கு பள்ளமா இருக்கும். அந்த இடம் வந்து உங்களுக்கு லூஸ் வரக்கூடாது. இதையும் கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. இங்கே இந்த சின்ன சின்ன பிசுறு இருக்கும், அது அப்படியே இருந்துட்டு போட்டும், அது நம்ம வெட்ட தேவையில்லை. வெட்டினாலும் உங்களுக்கு தையல் பிரியாது, ஏன்னா ரிட்டன் கொண்டு போயிருக்கோம். அதனால் அது தையல் பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். அந்த இடத்துல டேக் போட வேண்டாம் அப்படிங்கிறது தான். இப்போ இது எல்லாமே நீங்கள் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைட் லெஃப்ட் வந்து டாட் பிடிச்சாச்சு. இந்த டாட்டுமே இது ரொம்ப மேலே அப்படி ஷார்ப்பாக சென்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து இந்த இடம் அழுந்த மாதிரி ஆயிரும். அதனால் இந்த டாட்டும் மெயினாக நீங்கள் எந்த அளவுக்கு பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு, அந்த மிட் பாயிண்டை விட ஒரு 1/2 இன்ச்சு கீழே 3/4 இன்ச்சு கீழே தான் பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இப்போ இந்த 2 அளவும் செக் பண்ணிக்கோங்க. இது 2 கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம யோக் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். இப்போ இது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது நமக்கு. ஆனால் இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா கிராஸ், இது நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இழுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஒரு 1/4 இன்ச்சோ இதோ கொஞ்சம் முன்ன பின்ன வரும். மேக்ஸிமம் அந்த மாதிரி வராமல் அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. சப்போஸ் இழுத்துட்டிங்கனாலும் எக்ஸஸாக வரதை நம்ம வெட்டுற மாதிரி வரும். இப்போ இது வந்து இதில் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கிராஸில் வந்து இதை இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 1/2 இன்ச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கிறது. இதை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வரும்போது இங்கேயும் அந்த 1/2 இன்ச்சை பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தான் இழுக்கும். அதனால் அதை நீடியில் வந்து நீங்கள் அப்படியே இது பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி கொண்டு வந்துடுங்க. இதுலேயும் கொண்டு வந்து இந்த 1/2 இன்ச்சில் நிறுத்திடுங்க. அந்த 1/2 இன்ச்சை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் பட்டி வந்து தொங்காமல் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம வைக்க வேண்டியது இந்த அளவு தான். இந்த 1/2 இன்ச்சு தான் கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நம்ம கரெக்ட் பண்ணாமல் மைண்டில் வச்சுக்காமல் தைச்சோன்னாலும் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஊக்பட்டி வீப்பட்டிலையும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் அதை மெயினாக கவனிச்சுக்கோங்க. இப்படி இழுக்காதீங்க. எப்போவுமே இப்படி லூஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த பாயிண்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதில் இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. இதில் நம்ம அன்னீவனாக போட்டாலும் இந்த இடம் எல்லாமே நீட்டாக இருக்காது. கரெக்டாக 1/2 இன்ச்சு அதுலேயே இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக வர இந்த லைட்டாக வர்றதை வந்து நம்ம வெட்டிக்கலாம். இதுலேயும் நம்ம இந்த பிசுரை வெட்டிடலாம். இதையும் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து நம்ம ஈவனாக தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. எப்பவுமே லைட்டாக இந்த கார்னரை வெட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் அலைன்மெண்ட் கரெக்டாக மேட்ச் பண்ணி வைக்கும்போது இந்த இடம் அகலமாகவும் இந்த இடம் இப்படி வெளியவும் இழுத்துட்டு வந்துடக்கூடாது. அதனால் இந்த கிராஸ் வந்து லைட்டாக நம்ம கொண்டு போய்க்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ இது தைச்சது ஈஸியாக தைச்சாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் தைக்க முடியுமா அப்படின்னா இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த போர்ஷன் மேலே வரும்போது நம்மளால் ஈஸியாக தைக்க முடியும். இது கீழ்ப்பக்கம் போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் தைக்கணும். ஏன்னா இங்கே லாஸ்ட்லேருந்து தைக்கணும் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணால் இங்கேருந்து கொண்டு வாங்க. சரிங்களா? ஏன்னா இப்படி மேல் பக்கமாக தைக்கணும்னு நினச்சா, இல்லை நம்ம கீழே இருந்து இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னாலும் இதே பாயிண்ட்டு தான். இந்த 1/2 இன்ச்சு இங்கே, இந்த சென்டர் வந்து இங்கே. அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை பழக்கம். அதனால் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொருத்தருக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படி தைச்சாலும் அலைன்மெண்ட் மட்டும் மாறாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இந்த போர்ஷனில் வச்சுட்டு
நல்லா நீடியில் உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபுட்டை வந்து லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் மட்டும்தான் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பழக்கம் வர்ற வரைக்கும் மாறும். போக போக உங்களுக்கு அது சரியாயிரும். அதே மாதிரி இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே 1/2 இன்ச்சில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடு ரெண்டும் நமக்கு ஈவனாக தான் வரணும். சரிங்களா? இதில் வந்து எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. இதுலேயும் அதே மாதிரி லைட்டாக இந்த கிராஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஓப்பன் பீஸும் ஹூக் பட்டியும் அட்டாச் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வி பட்டி எந்த சைடு வைக்கிறீங்களோ அந்த சைடு துணியை லைட்டாக இப்படி இழுத்து கொடுத்து வி பட்டி வச்சுக்கோங்க. அதுவே ஹூக் பட்டி நீங்கள் வைக்கும்போது இந்த துணியை வந்து இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏறிக்கும். இது எதனால் அப்படி ஆகுது அப்படின்னா, நம்ம வி பட்டி வைக்கிறது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இந்த இடம் உங்களுக்கு இந்த துணி வந்து இப்படி மடங்காது. ஏன்னா 1/4 இன்ச்சு மடங்கும் போது தான் இது உங்களுக்கு ஹைட் ஆகும். இப்போ இது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக தான் இருக்கும். ஆனால் அதுவே நம்ம ஹூக் வைக்கிற சைடு பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை வந்து இந்த அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே கிளாத் வந்து உயரும். அப்போ இதை வந்து நம்ம வெட்டுவோம். நம்ம வெட்டணும் அப்படின்னா அந்த நெக்கினோட ஷேப் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் எப்போவுமே நீங்கள் வீப்பட்டி வைக்கும்போது இந்த துணியை வந்து லைட்டாக இப்படி இழுத்து கொடுத்து வைங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் இதை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது இது இந்த அளவுக்கு வரும். சரிங்களா? இந்த விஷயம்தான் நிறைய பேருக்கு வந்து இந்த ரைட் லெஃப்ட் மாறுறதுக்கு காரணம். இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீப்பட்டி வைக்கும்போது லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, இழுத்து வச்சுக்கோங்க. ஹூக் பட்டி வைக்கும்போது கரெக்டான ஷேப்பில் இழுக்காமல் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இது எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றி வச்சாலும் சரி, ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, வீப்பட்டி வைக்கும்போது லைட்டாக இழுத்து கொடுத்து வைங்க. ஊக்பட்டி வைக்கும்போது இழுக்காமல் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மேலே ஏற்றியும் தாத்தியும் வராமல் கரெக்டாக வரும். இப்போ இதில் எப்போவுமே இது இங்கேயும் பிசுறு தான், அதனால் நம்ம ஈவனாக வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் வைக்க வேண்டாம். எப்போ வச்சாலுமே ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி விட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப இப்படி இழுத்த மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நெக்கு லூஸ் ஆகும். இந்த டாட் அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது கரெக்ட் இதாகணுமே ஒழிய, இது வந்து ரொம்ப இப்படி இப்படி ஷார்ப்பாலாம் வந்துருச்சு அப்படின்னா அதை லைட்டாக நீங்கள் வெட்டிக்கோங்க. இதில் 1/4 இன்ச்சுக்கு தான் நான் ஸ்ட்ரைட்டாக தான் தையல் போடுறேன். இதுலேயும் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை லைட்டாக இப்படி இழுத்துக்கோங்க. ரொம்பலாம் இழுத்து அதை விட பெருசு பண்ணிட வேண்டாம், லைட்டாக மட்டும் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இதை நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா படிமான தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இப்படியே பேக் சைட்லேயே இதை விட ஒரு நூல் வெளியே வர்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இதை வெட்டிடலாம். இந்த கார்னரை லைட்டாக வெட்டிடலாம். ஒரு நூல் மட்டும்தான் இப்படி மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா கரெக்டாக நம்ம ஃபோல்டு பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸாக இருந்தால் இங்கேயுமே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி திருப்பும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த கார்னரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுக்கு நல்லா நீட்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ணணும்னா, இங்கே நம்ம வந்து மடிப்போம் நெக் பீஸ் வச்சு. அப்போ இங்கே எப்போவுமே நீங்கள் வீப்பட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு இங்கே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம இதில் 5 ஹூக்கு வச்சா கூட போதும். நெருக்கமாக வேணும்னா மட்டும் 6 வச்சா போதும்.
இப்போ நம்ம இதில் வந்து இப்படி 5 ஹூக் வைக்கும்போது நம்ம ரொம்ப இது பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு வி வர மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மிட்டில் ஒரு இது, இதுக்கு ஒரு மிட் பாயிண்டில் இப்படி வச்சிங்கனாவே உங்களுக்கு ஈவனாக வி பட்டி வந்துடும். இதில் மேலே ஒரு ஸ்டிச்சு வேணும்னா போட்டுட்டு வி பட்டி வைங்க, இல்லாட்டினா இப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வி பட்டியுமே நீங்கள் ரொம்ப அகலமாக வைக்க தேவையில்லை. ஹூக்குனுடைய அந்த அந்த இது மட்டும் கார்னர், அந்த வளைவு மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு 2 மடங்கு இருந்தால் போதும். அதை விட ரொம்ப அகலமாலாம் நம்ம வைக்க தேவையில்லை. கரெக்டாக இந்த கார்னரை வந்து பாயிண்ட் பண்ணி வச்சிங்கன்னா, ஆனால் பேக் ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹூக் வந்து திரியாமல் இருக்கும். இந்த இடத்துல நல்லாவே பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, ஏன்னா பிரியாமல் இருக்கணும். இப்போ வந்து நெக் பீஸை இதோட வெட்டிக்கலாம். இப்போ நம்ம வி பட்டி வச்சாச்சு. இந்த இடமும் சரி, இந்த இடத்துல மேக்ஸிமம் நம்ம ஃபோல்டிங் வராது, கீழே மட்டும்தான் ஃபோல்டு பண்ணுவோம். அப்படி கீழே வந்து நம்ம லைனிங் கிளாத்தோ இல்லை நார்மலோ ஃபோல்டு பண்ணும்போது அதிகமான துணியை உள்ளே கொடுத்துட்டீங்கன்னா அந்த கடைசி ஹூக் வந்து போடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ மொத்தமாக இருக்கிறதுக்குள்ள ஹூக் வந்து மாட்ட முடியாது. நம்ம அதை விரித்து மாட்டினோம் அப்படின்னா அது கழண்டு போயிடும். அதனால் இந்த இடம் வந்து நமக்கு ஹூக் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரே இது கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் இதில் எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் வைக்கணும். இதில் வந்து மொத்தமாக வந்து நம்ம துணியை கொண்டு வந்து இங்கே மடித்து வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா லாஸ்ட் ஹூக் கழண்டு வரும். அப்படி இல்லாட்டினா போடவே முடியாது, போய் லாக் ஆகிக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த ஹூக்குமே இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஹூக்கை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக உள்ளே போய் சீட்டிங் ஆகணும். ரொம்ப ஹூக் வந்து விரிஞ்சும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அது கரெக்டான இந்த துணி அளவுக்கு அதுக்கு கேப் வேணும். அதனால் ஹூக்குமே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வைக்க போகிறது வந்து ஊக் பட்டி. ஊக் பட்டிக்கும் நான் சொன்ன மாதிரி தான் இதை கரெக்டாக இதில் வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து எக்ஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இல்லை, இந்த இடம் தான் நமக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளீட் வந்து வேணும். அது எந்த இடத்துல அந்த ஃப்ளீட் வேணுமோ, நம்ம அப்படியே ரன்னிங்லேயே உங்களுக்கு வைக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுட்டு சும்மா ஃப்ளீட் அப்படின்னா இப்படி மடித்து இவ்வளோலாம் வைக்க தேவையில்லை, சும்மா லைட்டாக இப்படி மட்டும் வச்சா போதும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். சும்மா லைட்டாக மட்டும் இப்படி. ஏன்னா இந்த ஹூக் வந்து இப்படி இந்த இடம் வந்து நமக்கு இங்கே அதிகமாகவும் இங்கே கம்மியாகவும் இருக்கும்போது இந்த இடம் விரிஞ்சு கொடுக்கும், இந்த இடம் கம்மியாக இருக்கும். அப்போ அதே பொசிஷனில் இதை கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த இடம் இப்படி விரிஞ்சு கொடுத்து அந்த கப் ஷேப்பில் சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கும். அப்படி இல்லாட்டினா இதை நீங்கள் நேராக வச்சிட்டிங்கன்னா இந்த பட்டி இப்படி இழுக்கும்போது இப்படி கிராஸாவோ உங்களுக்கு ஒரு சுருக்கம் வந்து லைன் வரும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல வைக்கிற இடத்துல ஒரு சுருக்கம் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதை வந்து லூஸ் கொடுத்துக்கோங்க, இழுத்துறாதீங்க. இழுத்தீங்க அப்படின்னா அந்த 2 கிளாத்துக்கும் வித்தியாசம் வரும். இதுவும் அதிகமாக தைக்கக்கூடாது, 1/4 இன்ச்சு தான், அதை விட கம்மியாக இருந்தாலும் ஓகே, ஆனால் அதிகமாக போயிடக்கூடாது. அதுவுமே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. இதில் அப்படியே படிமான தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் இப்படி விட்டு தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும். ரொம்ப இப்படியே வச்சுட்டோம்னா தையல் போட கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் விட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுருக்கம் வந்து நான் லைட்டாக தான் வச்சுருக்கேன். இங்கே இதை நேர் பண்ணும்போது இங்கே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த சுருக்கத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணால் போதும்.
தையலானா ஸ்ட்ரைட்டாவே போட்டுக்கோங்க, இப்படி வளைச்சு போட வேண்டாம். இது நல்லா இப்படி உள்ள ஃபோல்டு பண்ணி பிசுறு வெளியே தெரியாத அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இதுவுமே கரெக்டாக அந்த நெக்கோட கட் பண்ணிவிட்டு இதில் வச்சு பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு வரும். யோக்குனோட லைனும் கரெக்டாக வரணும், டாட்னோட லைனும் கரெக்டாக வரணும். அடுத்தது நம்ம நெக் அட்டாச் பண்ணுறதும் கரெக்டாக வரணும். அதுலேயுமே ஏற்றியும் தாத்தி பிடிச்சிடக்கூடாது. அந்த 1/4 இன்ச் அப்படின்னா அந்த 1/4 இன்ச் தான் பிடிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நீட்டாக வரும். கப் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். அதனால தான் இந்த சின்னதாக ஒரு ஃப்ளீட் கொடுக்குறோம். இப்போ இடுப்பினுடைய சுற்றளவு நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது, சரிங்களா? அப்போ பேக் மட்டும்தான் சிங்கிள் கிளாத்து, அதனால அது வந்து உங்களுக்கு இழுக்கும். எப்படி நீங்கள் இது பண்ணிட்டு மெஷர் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ அதிகமாக வரும். அதனால இடுப்பினுடைய சுற்றளவு 7.25 அப்படிங்கும்போது இதில் நீங்கள் 7.25 அப்படியே கூட மார்க் பண்ணிக்கலாம். பேக்கில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து நீடில் நம்ம மார்க் போட்டாச்சு. இப்போ இந்த சைடும் நம்ம மார்க் போட்டாச்சு. இது எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டிச்சு போடும்போதும் கரெக்டாக 3 ஸ்டிச் இதில் தான் வரணும். நிறைய பேருக்கு பேட்டர்ன் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனுடைய ப்ரொசீஜர் ஒன்றே தான். நீங்கள் எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு நாங்கள் கொடுத்துருவோம். அதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஏதாவது விஷயங்கள் அதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லிடுங்க. ஏன்னா அளவுகள் பார்த்தாவே எங்களுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு இது இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி சொல்லும்போது உங்களுடைய பேட்டர்ன் வந்து இன்னுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பேட்டர்ன் வேணும், என்னுடைய ப்ளவுஸினுடைய அளவுக்கு எனக்கு பேட்டர்ன் வேணும், அப்படி இல்லாட்டினா இன்னொரு ஏதோ ஒரு கஸ்டமருடைய அளவுக்கு எனக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நாங்கள் கேட்குறோமோ அந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேட்டர்ன்னா நார்மலான இந்த கிராஸ்கட் ப்ளவுஸ் மட்டும்தானே அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு போட் நெக் வேணும், டீப் நெக் வேணும், க்ளோஸ் நெக் வேணும், ஹை நெக் வேணும், இப்படி எந்த ஒரு டைப் கட்டோரி ப்ளவுஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த டைப் ப்ளவுஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் தான் எல்லாத்துக்குமே. போட் நெக்காக இருந்தாலும் சரி, போட் நெக் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் எப்படி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். மற்றபடி ஷோல்டர் ஆம்போல் எல்லாமே இதே தான். எடுக்கும்போது அளவுகளை மட்டும் ப்ராப்பராக எடுங்க. நீங்கள் அளவு ப்ளவுஸில் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம எடுக்கிற கால்குலேஷன் வந்து அதுக்கு செட் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் யாராவது இருந்தாங்களோ இல்லை டெய்லரிங் ஷாப் இருந்தாலோ நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்ஸை மட்டும் எடுத்து தர சொன்னீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுப்போன்ட்டு நான் பல வீடியோஸ் போட்டிருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா அண்டர் ஆர்ம் சுற்றி, மிடில் செஸ்ட் அப்படின்னா பஸ்டினுடைய உயரமான பகுதி சுற்றி, வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா பிளவுஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல, உயரம் அப்படிங்கிறது ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து பிளவுஸ்னுடைய உயரம். அதே மாதிரி ஷோல்டர்னுடைய அளவு கரெக்டாக நமக்கு பிளவுஸ் எந்த இடத்துல ஃபிட்டிங் ஆகுதோ அந்த போன் பார்த்து ரைட் டு லெஃப்ட் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக நின்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கையினுடைய நீளம், ஆர்ம் ஹோல் ரவுண்டு, கையினுடைய சுற்றளவு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. முக்கியமாக நமக்கு ரொம்ப முக்கியமாக நான் கேட்குறது உங்கள் ஷோல்டர்னுடைய அகலம். ரெடியாக உங்கள் ஷோல்டர்னுடைய அகலம் 1.25 வேணுமா, 2 வேணுமா, 2.5 வேணுமா, அந்த மாதிரியான ரெடியாக என்ன அளவு ஷோல்டர் வேணுமோ. ஏன்னா அந்த ஷோல்டர்னுடைய அளவு இருந்தால் தான் நீங்கள் போடுற ப்ளவுஸினுடைய நெக்கினுடைய ஷேப் வந்து எங்களுக்கு தெரியும். அது யூ நெக்காக இருக்கா, ரவுண்ட் நெக்காக இருக்கா அப்படிங்கிறது. அதனால் அந்த அளவுகள் நம்ம ரெடியாக என்ன அளவு தேவையோ அந்த அளவும் நீங்கள் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணி அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் பேர் நிறைய பேர் நீங்கள் இது பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ வியூவர்ஸ்.